வணக்கம். உறக்க சொல்லும் மீடியாவுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க தோமணி. இப்ப பிரதமர் பட்டியலில் இருந்து வெளியேற்றுவோம், அந்த 7 உட்பிரிவுகளை வெளியேற்றணும் சொல்லியிருக்காரு. இதனால் அந்த மக்களுக்கு பாதிப்பு தானே. வெளியேற்றுனா இருக்கிற சலுகைகள்லாம் போயிருக்காங்க. அதாவது பட்டியல் வெளியேற்றம் என்பது எங்களுக்கு நாங்கள் இப்போ வச்சிருக்க கோரிக்கை. எங்களுக்கு பாரத பிரதமர் அவர்கள் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. அதை நல்லபடியாக அவங்க கண்டிப்பாக முடிச்சு தருவாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்லை, நீங்கள் அந்த கட்சியில் பயணிப்பதனால் இதை ஏற்றுக்கிறீங்க, அதை எதிர்க்கிறவர்கள் மக்கள் இருப்பாங்கல்ல. அப்படி இல்லை. இப்போது பல சமூகம் இருக்குது, எங்கள் சமூகம் மட்டும் இல்லை. இப்போ எங்கள் சமூகத்துக்கு எவன் சலுகையை வாங்குறான்? ஒருத்தனும் சலுகை வாங்கலை. கலப்பை எடுத்து உழுது தான் சாப்பிட்றான். சலுகையை அவன் சலுகையை நம்பி வாழலை. எங்களுக்கு அந்த சலுகை வேண்டான்னு தான் வெளியே போகிறோம். அதாவது அவமானப்பட்டு ரெட்டைக்கோலையில் டீயை கொடுத்து அவமானப்பட்டு எங்களுக்கு அப்படி சலுகைலாம் தேவையில்லை. நாங்கள் ஆக்சுவலி எங்களுக்கு எஸ்சி சமூகத்துக்கு இந்த சமூகம் தேவேந்திரகுல வேளாளர்கள் எஸ்சி சமூகத்துக்கு வரக்கூடிய அவசியம் இல்லை. உழைப்பாளர்கள், விவசாயி, அவங்க அவமானப்பட்டது போதுன்னு சொல்லி எல்லா தலைவர்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாரும் கேட்டு வெளியே வராங்க. எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் வேண்டும்னு சொல்லி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் போய் பாரத பிரதமர் 2014 டெல்லியில் போய் பார்த்தோம். தங்கராஜ் இருக்கிறார், தங்கராஜ் தலைமையில் சில தலைவர்களோடு நாங்கள் போய் பிரதமரை பார்த்து கோரிக்கை வச்சுருக்கோம். அவங்க பல ஆய்வுகளை எடுத்திருக்காங்க. தமிழகத்தில் இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் யார், இவர்கள் எப்படியாப்பட்ட சமூகம், இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், இவர் எப்படியாப்பட்டவர்கள், மருத நிலத்துக்கு சொந்தக்காரர்களா, இந்த விவசாயிகள் எப்படி, அப்படிலாம் முருகருக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, இந்துக்களாக எப்படி பிறந்து வளர்ந்தார்கள், இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு தான் பாரத பிரதமர் கிட்டத்தட்ட ஒரு 7 மேடைகளில் பேசியிருக்காங்க. ஆமாம். மத்திய அரசு தொடர்ந்து இந்த மக்களுக்காக பல கோடிகள் ஒதுக்குது. ஆனால் அந்த நிதியை தமிழக அரசு பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து வெளியேற்றிட்டா அந்த நிதி கூட கிடைக்காம அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பயன் போயிடும் சார். இப்போ நாங்கள் பட்டியலிருந்து வெளியேறோம். அது எஸ்சி சமூக பட்டியல் என்னம்னா எஸ்சி சமூகத்தில் வச்சுருக்காங்க. அதுலேருந்து எங்களை வெளியேற்றிருங்கிறோம். எங்களுக்கு சலுகை வேண்டாங்கிறோம். இப்போ மற்ற சாதியெல்லாம் இருக்குல்ல, மற்ற சாதிகள்லாம் எச்சிக்கு கொடுக்குற சலுகையை வாங்கி பிழைக்குதுங்க. மற்ற சாதிகள்லாம் இல்லை, சலுகையை வச்சு நம்ம பிழைக்கிறது இல்லை சார். நம்ம வேலை செய்கிறோம், சாப்பிட்றோம். சலுகை எங்களுக்கு வேண்டாம் சார். தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லிட்டு எல்லா ஏழைப்பாளையெல்லாம் இருக்காங்க. ஏழைகளுக்கு கொடுக்கட்டும் சார். இதில் என்ன சார், முன்ன பின்ன எல்லா இடத்துலையும் ஏழைப்பாளையெல்லாம் இருக்கிறாங்க. எஸ்சி சமூகத்தில் நாங்கள் யாரையுமே நாங்கள் இந்த எஸ்சியே வேண்டான்னு தான் சொல்கிறோம். ஆல் இண்டியன்ஸ் அவ்வளோதான். எஸ்சியே எங்களுக்கு வேண்டான்னு தான் சொல்கிறோம். எஸ்சி சமூகத்துக்கு இந்த பழைய சமூகத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அந்த நிதியை ஒதுக்குறாங்க. இப்போ அந்த சலுகைகள் அவர்கள் சரிவர பயன்படுத்திக்கிறாங்களா? அவர்கள் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ சென்னை அவங்களுக்கு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கிறாங்க. சிட்டியில் இருக்கும்போது உங்களுக்கு எல்லா அரசு நிறுவனமும் இங்கே தான் இருக்குது. அவங்களும் ஈஸியாக எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. சில பேர் பயன்படுத்திக்கிறாங்க, சில பேர் வேண்டான்னு சொல்கிறாங்க. நம்ம அடுத்த சமூகத்தை பற்றி நம்ம குறை சொல்கிறதோ பேசுகிறதுக்கோ நமக்கு அருகதில்லை. இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் அவர்கள் தன்னுடைய அவமானத்தை பொறுக்க மாட்டாமல் நாங்கள் இவ்வளோ நாள் எஸ்சிகளை வச்சு பல போராட்டங்கள், பல கொலைகள், பல பேர் உயிர் நீத்தது, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சி பார்த்து ஒத்துக்கல. இல்லை, இப்போ கலைஞர் ஆதி பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் நலப்பள்ளி, இது இப்போ ஆதி திராவிடங்கிறத உருவாக்கியவர் கலைஞரா? இப்போ அந்த மக்கள் ஆதி திராவிடர்கள்னு சார், திராவிடங்கிறது வார்த்தையே புதுசு சார். ஆதி திராவிடங்கிறது அவர் வச்சிருக்காரு. அது அவர் அவருடைய இனங்கள் அவங்க வந்த விதங்களை வச்சு அவர் உருவாக்குறாரு. ஆதி திராவிடர்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை சார். நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள், நாங்கள் பல்லர்கள். இவங்க கிட்டத்தட்ட இந்த மண் தோன்றிய காலத்திலிருந்து தோன்றினவர்கள். விவசாயம்தான் இவங்களுடைய தொழில். அதாவது மருத நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள்.
இவர்கள் வந்து எந்த இடத்துலையும் எந்த ஊர்லேயும் எந்த உலகத்திலேயே விவசாயிகள் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பே இல்லை சார். இல்ல அப்படி உருவாக்கியது யார்? தாழ்த்தப்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம். சார் எங்களுக்கு முன்னாடி இப்போ நாங்கள்லாம் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 1933 30லலாம் எங்களுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி இல்லை, இந்த சமூகத்தை கொண்டு வரல. 33லயே இல்ல. ஆமாம், 1933 இந்த சமூகத்தை எஸ்சியில் கொண்டு வரல. 33 34 35 இந்த காலகட்டங்கள்லாம் இதுக்கு அப்புறம் தான் அந்த எஸ்சி லிஸ்ட்லேயே கொண்டு வராங்க அப்படின்னு எனக்கு ஐ திங்க். ஓகேவா? அதனால் இவர்கள் வந்து அதில் இருக்கிறதுக்கு இவங்க ஆசைப்படலை. ஆகையால் இது இந்த வரக்கூடிய எலெக்ஷன் வந்து இவங்களுக்கு ஒரு நேர்மையான ஒரு உன்னதமான ஒரு பவர்ஃபுல் எலெக்ஷனாக இருக்கும். இதில் முதலாக அதாவது இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் அவர்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் 2026. தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் அவர்கள் தனித்தனியாக இருந்து போராடிட்டு இருக்காங்க. இவர்கள்லாம் இதை எப்படி பார்க்குறாங்க? அதாவது வந்து இந்த தடவை யாரா இருந்தாலும் சரி, ஜான் பாண்டியன் அவர்களாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணசாமியாக இருந்தாலும் சரி, பசுபதி பாண்டியன் அவர்களுடைய பாசறைகளாக இருந்தாலும் சரி, சிறு சின்ன சங்கங்களாக இருந்தாலும் சரி, இந்த தடவை 2026 மோடி தலைமையில் நடக்கக்கூடிய ஆட்சி, மோடி தலைமையில் நிற்கக்கூடிய என்டிஏ கட்சிக்கு இவர்கள் கண்டிப்பாக வாக்களித்தால்தான் எடப்பாடி தலைமையில் மோடியோட தலைமையில் என்டிஏ ஆட்சி தமிழகத்தில் இருந்தால்தான் இவர்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் கிடைக்கும். கருணாநிதி அவர்களுடைய, ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் வரக்கூடிய காலத்தில் பட்டியல் வெளியேற்றத்திற்கு இவங்களுக்கு பெரிய சிக்கலை உருவாக்கும் என்பதை இந்த மீடியா மூலம் இந்த மக்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஆமா, திமுக வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு உதவாது. ஆகையால் இந்த மக்கள் ஒன்று சேர்ந்து என்டிஏ கூட்டணி, மோடி ஐயா அவர்களுடைய கூட்டணிக்கு வாக்களித்தால் பட்டியல் வெளியேற்றம் நடக்கும். திமுக விரும்பாது, வெளியே ஏற்றாது. அவர்கள் சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் 5 வருஷம் அவர்கள் இதுவரைக்கும் அந்த சட்டத்தை போடலையே, இங்கிருந்து எங்களுக்கு வந்து அனுப்பவே இல்லையே. இந்த 5 வருட காலம் நாங்களும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். இந்த திமுக ஒண்ணுமே செய்யலையே இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுக்காக. கண்டிப்பா வெற்றி பெறாங்க, அது தெரியலையே. இப்போ பட்டியல் வெளியேற்றம் என்பது நமக்கு இங்க அது வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று பெயர் மாற்றம் ஏற்படுத்தியாச்சு. அது ஒரு 6-7 உட்பிரிவுகளை கொண்டு பேர் பலகையில் மோடி ஐயா அவர்களே தன்னுடைய முயற்சியால், அவருடைய கடின உழைப்பால் இந்த பெயர் கோரிக்கையை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த எஸ்சி என்ற பட்டியலில் இதிலிருந்து நாங்கள் வெளியேறதுக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ். தமிழக அரசும் உதவி பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். அதை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் 5 வருட காலமாக செய்யலை. அதுக்கு எடப்பாடி, முன்னாள் எடப்பாடி ஆட்சியில தான் அது வந்தது, அது நடந்தது. நம்ம பெயர் கோரிக்கை, தேவேந்திரகுல வேளாளர் பெயர் கோரிக்கை, அது மீண்டும் இந்த ஆட்சி வந்தால்தான், மோடி அவர்களுடைய தலைமையில் எடப்பாடி ஆட்சியில் வந்தால்தான் இந்த பட்டியல் வெளியேற்றம் நடக்கும். ஆகையால் இந்த தலைவர்கள், இருக்கக்கூடிய தலைவர்கள், இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுடைய மக்கள் இரத்தத்தை உரியாமல் இந்த தடவை அவர் சுயநலத்திற்காக யாரும் பாடுபடாமல் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்காக பாடுபட்டு இந்த பட்டியல் வெளியேற்றம் வேண்டுமானால் அதற்கு ஜான் பாண்டியன் போல தலைவர்களும், கிருஷ்ணசாமி போல தலைவர்களும், பசுபதி பாண்டியன் போன்ற பாசறைகளும் மற்றும் சின்ன சங்கங்களும், தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்களும் ஒன்று சேர்ந்து என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். வாக்கு வங்கி எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும். இந்த 2-3 எலெக்ஷன்ல, 2 எலெக்ஷன்லையும், சட்டமன்ற எலெக்ஷன்லையும் பாராளுமன்ற எலெக்ஷன்லையும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட சவுத் சைடு தான் பிஜேபிக்கு வாக்குகள் அதிகமாக. இல்ல, நீங்க இப்படி சொல்றீங்க, அது பட்டியலின மக்களாகட்டும், அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அந்த புதிதாக கட்சி ஆரம்பிச்ச அந்த விஜய்க்கு வாக்களிக்கிறாங்க போறதா சொல்றாங்க அந்த இளைஞர்கள். விஜய்க்கு யார் வேணாலும் வாக்களிக்கட்டும் சார், அது அவர் கட்சி வாக்களிக்க வேண்டும், அவங்களுடைய உரிமை அது. நான் என்ன சொல்றேன்னா, நான் தேவேந்திரகுல வேளாளர்களையும் தேவேந்திரகுல வேளாளர் தலைவர்களையும் தான் நான் சொல்றேன். நீ 1000 சண்டை இருக்கலாம், உனக்கு 1000 முரண்பாடு இருக்கலாம், நீங்க ஒவ்வொரு தலைவனும் இந்த தடவை 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு ஐயா மோடி அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த என்டிஏ கூட்டணிக்கு நீங்க அத்துணை தலைவர்களும் தயவு செய்து ஒன்று சேர்ந்தால்தான் பட்டியல் வெளியேற்றம் நடக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் பட்டியல் வெளியேற்றம் சத்தியமாக கிடைக்காது. இல்ல, பட்டியல் இப்போ அவங்க அங்கேயும் திமுகவிலேயும் இந்த தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு அமைச்சர் ஆதி திராவிடர் நல அமைச்சர், அந்த ஒரு அமைச்சரை கொடுத்துட்டு வேற எந்த துறையிலும் அவர்களுக்கு அமைச்சர் பதவியோ ஏதோ கொடுக்கறது இல்லை. அதிமுக வந்தா தாழ்த்தப்பட்ட மாவட்டம் அவங்க எல்லாம் பல்வேறு பதவிகளை கொடுத்து பாக்குறாங்க. அதாவது உங்களுக்கு நீங்க ஆதி காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேவேந்திரகுல வேளாளர்களை, இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுடைய வாக்கு வங்கிகளை அறுவடை செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அறுவடை செய்து இதுவரைக்கும் ஒரு பொது தொகுதியிலேயோ ஒரு பெரிய துறையில், அதாவது ஃபைனான்ஸு, உங்களுக்கு போலீஸ் மந்திரி, இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய துறைகளில் கூட மந்திரியாக வழங்கியது இல்லை கருணாநிதி அரசு, இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ இருந்தே அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுடைய இந்த சமூகத்தை அப்படியே தரையில் போட்டு அமுக்கி வச்சுட்டு தான் இருக்குது. ஆதி திராவிடர் எங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த தடவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தடவை எங்களுக்கு திராவிடர்கள் இந்த இந்த அந்த தேவேந்திரகுல வேளாளர் என்ற கூடிய மக்கள், அதாவது இந்த சமூகத்தோட மக்கள் இந்த வரக்கூடிய காலத்தில் வரக்கூடிய எலெக்ஷனை அட்டன் பண்ணி நீங்கள் மந்திரி மட்டும் ஆதி திராவிடர் மந்திரியை வாங்கவே வாங்காதீங்கிறேன். எங்களுக்கு அந்த மந்திரி பதவியே தேவையில்லை. எங்களுக்கு சமூகத்தினுடைய பட்டியல் வெளியேற்றம் தான் எங்களுக்கு முக்கியம், தேவை. ஆகையால் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள், நான் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த தலைவர்கள் இருக்காங்களே, இந்த தலைவர்கள் தயவு செய்து எந்த கூட்டணியிலும் உங்க சீட்டுக்காக நீங்க எம்எல்ஏ ஆகணுங்கிறதுக்காக தயவு செய்து நீங்க எங்கேயும் போயிடாதீங்க.